ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி நியூ ஆர்லைன்ஸ் ஸ்டைல் ஷ்ரிம்ப் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஷ்ரிம்ப்பு வந்து நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஸ்டைலில் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற அந்த நரம்பு இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செட்டாஸ்ரின் அதோட நியூ ஆர்லைன்ஸ் ஸ்டைல் சீசனிங் அந்த பேட்டர் அந்த பவுடர் வந்து நான் ரெடிமேட் இது வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அதை வந்து டஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ட்ரையாக வந்து அதே பவுடரையும் நான் கொஞ்சம் வந்து பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துருக்கேன். அதுவும் இட்டாலியன் சீசனிங்கில். ஸோ அது ரெண்டுத்தையுமே தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த லிக்விடாக இருக்கு இல்லையா, அந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டரில் வந்து நல்லா துவச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த ப்ரெட் அந்த ட்ரை பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து டஸ்ட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம அதுக்கு இந்த மீன் டைம் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஆயிலை வந்து மீடியம் ஹாட்டில் வச்சுட்டு அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மீடியமாக வைங்க. ஃபஸ்ட்டு ஹையில் வைங்க, அதுக்கப்புறம் லோவில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஷ்ரிம்போட குக்கிங் டைம் வந்து 5 to 7 minutes தான். ஸோ அதனால் நம்ம இந்த பேட்டர் போட்டுக்கிறதுனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 minutes எடுத்துக்கும். ஏன்னா நம்ம திக்கான பேட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, கோட் பண்ணியிருக்கோம், அதனால தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு பேட்சாக நான் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து சின்ன பேனில் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் வந்து 5 to 6 கவுண்ட்ஸ் தான் போட்டு நான் பொரிச்சு எடுத்தேன். ஸோ பொரிச்சதுக்கப்புறம் வந்து பிளேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெட்யூஸு, அப்புறம் இந்த கேபேஜ், இந்த பர்பிள் கேபேஜ் எல்லாம் வச்சு அதை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனிங் இந்த இது எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன் எங்கள் கேப்ஷன்ஸ்லேயும். ஸோ அதை வந்து நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என் கமெண்ட்ஸில். பாய்.